Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ரோட்டில் எங்கே ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம்னா ட்ரிவாண்ட்ரம்க்கு தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிவாண்ட்ரமில் இருக்க ஒரு சில இடங்களை தொடர்ந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேஜிக் பிளானட்ன்ற ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் சின்ன பசங்களுக்கு மட்டும் கிடையாது, மேஜிக் பிடிக்கிற பெரியவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இது ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இடத்த போய் சுற்றி பார்க்கலாம். இந்த மேஜிக் பிளானட் கின்ஃப்ரா ஃபிலிம் அண்ட் வீடியோ பார்க்குன்ற ஒரு இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இடம் மட்டுமே 25 ஏக்கர். இங்கே வந்து அனிமேஷன், மூவிஸ், கேம்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அது எப்படி தயாரிக்கணுன்றதையும் படிக்கிறாங்க. இது பேசிக்கலி ஒரு ஸ்கூல் ஆஃப் மீடியா அண்ட் பிஸ்னஸ். கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வருது. இந்த கேம்பஸ்க்குள்ளே தான் முத்துக்காடு மேஜிக் பிளானட் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேஜிக் பிளானட்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருக்குது. சீயிங் இஸ் நாட் பிலீவிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் those who don't believe in magic will not find itன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கோட்ஸ் அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் இந்தியன்ஸ் மேஜிக் கலையில் வல்லுநர்களாக இருந்தாங்களாம். காலப்போக்கில் அது குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அந்த கலையை மறுபடியும் வளர்க்குறதுக்காக இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இடங்கள்லாம் ஒரு ஷோ நடக்க போகுது. ஒவ்வொரு ஷோவையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் போனோம். டிக்கெட் வாங்க போன இடத்துல அங்கே டொனேஷன் சென்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டிக்கெட் கவுண்டர்னு போடாமல் டொனேஷன் சென்டர்னு இருக்கேன்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டே போனோம். அங்கே வந்து நாங்கள் கேட்டோம். அவங்க எத்தனை பேருன்னு கேட்டாங்க. நாங்கள் 4 பேருன்னு சொன்னோம். 2000ன்னு சொன்னாங்க. ஸோ 2000 நாங்கள் பே பண்ணோம். ஸோ ஒருத்தருக்கு 500 ருபீஸ் மாதிரி. ஆனால் அவங்க டொனேஷன்ட்டு மென்ஷன் பண்ணுறனால இது கம்பல்சரியாக என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஃபென்டாசியான்ற ஒரு மேஜிக் ஷோ பார்க்குறதுக்காக உள்ளே வந்தாச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இதோடைய ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் மேஜிக் ஷோ நீங்கள் பாருங்கள். இவர் வந்து மேஜிக் ஷோவில் பல தேசிய விருதுகள் வென்றிருக்கிறாரு. ஏன் இன்டர்நேஷ்னல் அவார்ட் கூட ஒன்று வாங்கியிருக்காராம். நீங்கள் இந்த ஒரு ஷோவை ஃபுல்லாக பார்த்தாலே வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் கொடுத்து வந்தது வேர்த்துன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற டொனேஷன் வந்து கிட்டத்தட்ட 500 மென்டலி ஃபிசிக்கலி டிசேபிள்டு சில்ட்ரனை ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் எம்பவர் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மென்டலி டிசேபிள் சில்ட்ரன் பண்ணுற மேஜிக் ஷோ. இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. நம்ம கொடுக்குற இந்த டொனேஷன் இந்த மாதிரி சில்ட்ரனுக்கும் அவங்க ஃபேமிலிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த மேஜிக் ஷோ ஃபுல்லாகவே டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கிற சில்ட்ரனால் பண்ணப்பட்ட ஒரு மேஜிக் ஷோ. இந்த பிள்ளைங்க அந்த ட்ரிக்ஸை கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டான டைமில் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்க அவங்க ஃபேமிலிக்காக அவங்க சம்பாதிச்சு தராங்க. அது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்களுடைய ஷோக்காகவும் இவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் இவங்க ஃபேமிலியுடைய பெனிஃபிட்காகவும் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும், அவங்க ஃபேமிலி பெனிஃபிட் ஆகணும், சந்தோஷப்படணுன்றதுக்காகவும் நம்ம 500 டொனேஷன் தாராளமாக கொடுக்கலாம். மற்றவங்களையும் வந்து பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம் சில்ட்ரன் வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இப்படிலாம் இருக்குன்ட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கேரளா கவர்மெண்ட்டை இதுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி சில்ட்ரனுக்காக அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் இன்னும் நிறையா செய்யலாம். இந்த மாதிரி சில்ட்ரனை கூட்டிகிட்டு வர ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஒகேஷ்னல் ட்ரைனிங் இல்லை இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸுடைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சில்ட்ரன் வச்சுருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்கள் சில்ட்ரனை பற்றியும் உங்கள் சில்ட்ரனோட ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து லிங்க் பண்ணி ஒர்க் பண்ண என்கரேஜ் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகிறோம். அடுத்த செக்மெண்ட் வந்து ஸ்ட்ரீட் மேஜிக். இந்த காலத்தில் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கும் டைம் பாஸ்க்கும் நம்ம கையிலேயே மொபைல் வித் இன்டர்நெட் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் சினிமா, நாடகம், அதுக்கும் முன்னால் ஸ்ட்ரீட் ஷோஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸ்ட்ரீட் ஷோஸில் ஸ்ட்ரீட் மேஜிக் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இப்போது ஸ்ட்ரீட் மேஜிக் ஷோஸ் ரொம்ப கம்மியாயிட்டு வந்துருச்சு. ஸ்ட்ரீட் மேஜிக்கில் த மேங்கோ ட்ரீன்ட்டு ஒரு மேஜிக் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
இதில் ஒரு செடி வளர்க்குற மாதிரி ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக மண் போட்டு வச்சுருக்காங்க. அதை மூடுறதுக்கு ஒரு கருப்பு கலர் கூடையும் அதையும் மூடுறதுக்கு ஒரு கருப்பு கலர் துணியும் வச்சுருக்காரு. அதை மூடுறாங்க. அப்புறம் அந்த தொட்டியில் ஒரு மாங்கொட்டையை நட்டு அதில் 3 அடி உயரமுள்ள ஒரு மாமரத்தை உருவாக்குறாரு. அதுதான் மேஜிக். நாங்கள் இங்கே பார்த்த ஸ்ட்ரீட் மேஜிக் எல்லாத்தையும் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த மேஜிக் பிளானட்டில் நடக்கிற இன்னொரு ஷோ பார்க்க போகிறோம். அது என்னன்னா சர்க்கஸ் தான். இந்த சர்க்கஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே நம்ம பெரிய பெரிய சர்க்கஸ்லாம் பார்த்துருப்போம், ஜம்போ சர்க்கஸ் அந்த மாதிரிலாம். அதில் எப்படி ட்ரெயின்டாக இருக்காங்களோ அதே போல தான் இந்த பிள்ளைங்களும் இங்கே ட்ரெயின்டாக இருக்காங்க. எல்லாரும் சின்ன சின்ன பசங்களாக தெரிகிறாங்க, ஆனால் பயங்கர டேலண்டடாக இருக்காங்க. பேலன்ஸ் பண்ணுறது, மேலே ரிங்கில் சுற்றுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஸ்கியாக தெரியுது. ஆனாலும் இந்த பிள்ளைங்க நல்ல தைரியமாக ட்ரைனிங் எடுத்து பண்ணுறத அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நம்ம வெளியே பார்க்குற ஃபுல் சர்க்கஸை பார்த்த மாதிரியே இருந்துச்சு இங்கே. இந்த சர்க்கஸ் ஃபுல் ஷோவையும் கூட நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த தனி வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்க மேஜிக் ஷோ, டிசேபிள்டு சில்ட்ரனுடைய மேஜிக் ஷோ, ஸ்ட்ரீட் மேஜிக், இந்த சர்க்கஸ் எல்லாத்துடைய ஷோவை அப்படியே வீடியோ எடுத்து தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஷோஸ் எல்லாம் எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் பார்க்கலாம். பேசிக்கலி இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் இந்த மேஜிக் பிளானட்டுக்கு எப்படி வரணும், இங்கே வந்தீங்கன்னா இதோடைய செட்டப் எப்படி இருக்குது, இங்கே என்னெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ என்ட்ரி ஃபீ, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான். இங்கே டிக்கெட், என்ட்ரி ஃபீ அந்த சிஸ்டம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனேஷன் ஒருத்தருக்கு 500 வாங்குகிறாங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க 5 ஷோஸையுமே நீங்கள் அந்த 500 ருபீஸ்க்கு பார்த்துடலாம். நம்ம இந்த 5 ஷோஸை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களான்ட்டு எதுவுமே செக் பண்ணுறதில்ல. அதனால் இது டொனேஷன் கம்பல்சரியாக இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. இது டொனேஷன்றனால கம்பல்சரியாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னா டொனேஷன்னாலே நம்மளுடைய ஓன் வில்லிங்னஸில் கொடுக்கறது தானே. ஆனால் ஃப்ரீ என்ட்ரின்ட்டும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்கல. 500 ருபீஸ் கொடுத்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறது ரொம்பவே ஒர்த் தான். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பிளேஸில் உள்ள ஃபைனல் ஷோ பார்க்க போகிறோம். இந்த ஷோவில் இவர் ஒரு திக்கான கயிறு எடுத்துகிட்டு எல்லார்ட்டையும் காமிக்கிறாங்க. கயிறு தானேன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அங்கே ஒரு பெரிய ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்மில் கொண்டு போய் அந்த கயிறை போட்டுட்டு மகுடி ஊதுறாங்க. ஊத ஊத அந்த கயிறு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்க ஆரம்பிக்குது. நின்ன உடனே அங்கே இருந்த ஆடியன்ஸில் உள்ள ஒரு கிட்டை தூக்கி அதில் கேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அந்த கிட்டை அழகாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால தான் அந்த கிட்டால் உட்கார முடிந்தது. அப்புறம் இந்த கிட்டை கீழே இறக்கி விட்டுடுறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருந்த ரோப்பு அப்படியே கீழே விழுது. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த கிட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த ஷோ மட்டும்தான் ஓப்பன் ஏரில் நடக்குது. மற்ற எல்லா ஷோஸுமே இன்டோராக தியேட்டர் செட்டப்பில் தான் நடக்குது. இங்கே நடந்த 5 ஷோஸை நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே கேஃபிட்டீரியாஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. பசங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பேஸ்கெட் பால் ஹூப் கூட செட் பண்ணியிருக்காங்க விளையாடுறதுக்கு. நீங்கள் இங்கே பார்த்த ஷோஸ் எல்லாமே ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு தேட்டரில் நம்ம ஷோ முடித்த உடனே எந்த தேட்டருக்கு போகணுன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த தேட்டரில் போயிட்டு அடுத்த ஷோவை பார்க்கலாம். நீங்கள் 10 o'clock போல் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ஷோஸாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock போல் முடியும். நீங்கள் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேஜிக் பிளானட்டை சுற்றி பார்த்துட்டோம். இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கார் பார்க் போகிற வழியில் இங்கே ஒரு ஹார்டிகல்ச்சர் கார்டன் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போக போக செவறுகள்லாம் நல்லா வரைஞ்சி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கார் பார்க்கிங் வருது. கார் பார்க்கிங் பக்கத்துலேயே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு திருப்பியும் ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கோன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.